வேதத்துல நீதிமொழிகள்ல இப்படி எழுதப்பட்டிருக்குது. அதாவது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்லி. இதற்கு உதாரணமா வேதத்துல 2 ராஜாக்கள் வாழ்ந்தாங்க. ஒரு ராஜா தாவீது ராஜா, இன்னொரு ராஜா சவுல் ராஜா. சவுல் ராஜாவும் தேவனுக்கு பிரியம் இல்லாம இருந்தாரு. தாவீது ராஜாவும் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செஞ்சாரு. 2 பேருமே தப்பு செஞ்சாங்க. ஆனா இவங்க 2 பேரோட தப்ப கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, சவுல் ராஜாவை விட தாவீது ராஜா அதிகமான தவறுகளை செஞ்சாரு. அப்படி இருந்தாலும் ஆண்டவரோட கிருபையை பெற்றுக்கொண்டார், மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். ஆனா சவுல் ராஜா ஆண்டவரோட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளல. அதாவது அவர் மனம் திரும்பவே இல்லை. அவர் மனம் திரும்பி இருந்தாருன்னா நிச்சயமா மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. தன் பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த சவுல் ராஜா தன்னோட பாவத்தை மறைச்சுக்கிட்டாரு. ஜனங்களுக்கு முன்னாடி மறைச்சது போல ஆண்டவருக்கு முன்னாடியும் அதை ஒளிச்சாரு. அவரோட பாவத்தை மறைச்சதுனால அவர் முடிவுல பரிதாபகரமா மரிச்சு போனாரு. ஆனா தாவீது ராஜா அப்படி இல்லைங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை அவர் செஞ்சாலுமே ஆண்டவரோட சமூகத்துல அவர் கதறி அழறாரு. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் இழந்து போன அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி அவர் கதறாரு. ஆண்டவர் அவரை மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட கிருபை அவரை விட்டு விலக்கவே இல்லை. ஆனா சவுல் ராஜா விட்டு ஆண்டவரோட கிருபையே விலகிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளோட பாவத்தை மறைக்கிறவங்களா இருக்காம, நம்மளோட பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம தைரியமா கிருபாசன தண்டைக்கு போகிற ஜனங்களா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு.